டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், இன்றைக்கி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா விளையாட்டை இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது. அதை தொடங்கி வைக்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு. அந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கி வராரு. ஸோ அவருடைய ஷெடியூல் என்ன அப்படின்ற தகவல் இன்றைக்கி வெளியே இருக்காது. என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதன்படி இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வராரு. 4:50 சென்னை ரீச் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 5:15 போல் அவர் அங்கேருந்து அடையாறுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அங்கேருந்து கார்லேயே நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு போகிறாரு. அங்கே போய் கேலோ இந்தியா விளையாட்டை தொடங்கி வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஆளுநர் மாளிகைக்கு போய் நைட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போகிறாங்க. 11 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆயிடுவாங்க. 11 மணிலேருந்து மதியம் 12:40 12:50 வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணுறாரு. அங்கேருந்து கம்பராமாயண பாடல்கள்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் கேட்குறாரு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் போகிறாரு. மதியம் 2:30 மணிக்கெலாம் அங்கே ராமேஸ்வரம் போய் அங்கே சாமி தரிசனம் பண்ணுறாங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நைட்டு அவர் அங்கே தான் தங்குறாரு ராமேஸ்வரத்தில். அதுக்கப்புறம் காலையில் அரிசல் முனைக்கு போகிறாரு. ராமேஸ்வரத்தில் அரிசல் முனைக்கு போகிறாரு. அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக மதுரைக்கு மதுரையிலேருந்து டெல்லி புறப்பட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஷெடியூல். இதுக்கு இடையில் ஆளுநர் மாளிகையில் அவர் தங்கும்போது 30 பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பு அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.